அத்தியாயம் 39. பூஞ்சோலை. விஜயாலயன் சோழதேவன் மகாவீரனான கரிகாலன் பரம்பரையைச் சேர்ந்தவன். பெரும் சாம்ராஜ்யத்தை நிறுவ கனவு கொண்டிருப்பவன். முத்திரையரிடம் போரிட சன்னத்தம் செய்து கொண்டிருப்பவன். அப்பேற்பட்டவன் தன்னை பார்த்து கேட்ட கேள்வியை காதில் வாங்கியதும் அச்சுத பேரறையர் பேயறந்தது போல் நின்றார் சில வினாடிகள். மன்னனுக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ள கண்களை ஒருமுறை கசக்கிக் கொண்டு விஜயாலயனை உற்று பார்க்கவும் செய்தார். குதிரையை விசாரிக்க தெரியுமா உமக்கு என்று கேட்ட கேள்வி அவரை திக்குமுக்காட செய்திருந்த சமயத்தில் ஆதித்தனும் தந்தையுடன் சேர்ந்து கொண்டு தந்தையின் கேள்வியில் தவறொன்றுமில்லை, முடிந்தால் குதிரையை விசாரிக்கலாம் என்றார். வீர குடும்பம் என்று தான் நினைத்திருந்தது சுத்த பைத்தியக்கார குடும்பமாகிவிட்டதை எண்ணி பார்த்த அச்சுதர் ஒருவேளை அவர்கள் தன்னை கேலி செய்கிறார்களோ என்ற எண்ணத்தில் குதிரையை எதற்காக விசாரிக்க வேண்டும் என்று வினவினார், வியப்பை எரிச்சலாக மாற்றிக்கொண்டு. விஜயாலயன் முகத்தில் ஆச்சரிய குறி பெரிதும் படர்ந்தது. அச்சுதரே, வழக்கில் முதலில் யாரை விசாரிக்க வேண்டும் என்று வினவினான். வாதியை என்றார் அச்சுதர் சிறிதளவும் தயங்காமல். இங்கு குதிரைதான் வாதி என்றான் மன்னன். அதன் தலையீடுதான் இங்கு நடந்த விபரீதங்களுக்கும் காரணம் என்றான் ஆதித்தன். அமைச்சரின் பெருவிழிகள் ஆதித்தனை ஆராய்ந்தன. இங்கு என்ன அப்படி விசித்திரம் நடந்துவிட்டது என்று வினவினார் வெறுப்பு கலந்த குரலில். ஆதித்தன் புன்முறுவல் கொண்டு நோக்கினான் அமைச்சரை. நானும் படைத்தலைவனும் இந்த தோட்டத்தில் ஓடியதை பார்த்தீரா என்று கேட்டான். பார்க்கவில்லை. வீரர்களான நீங்கள் ஏன் ஓட வேண்டும்? அமைச்சர் கேள்வி திட்டமாயிருந்தது. அப்படி கேளுங்கள், இன்னொரு விஷயமும் இருக்கிறது. ஒரு பெண் எங்களை துரத்தினாள் என்று இன்னொரு வெடியை வீசினான் ஆதித்தன். அச்சுத பேரறையர் தமது கண்களை அரசகுமாரி மீது ஓடவிட்டார். அவள் தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருந்தாள். அரசகுமாரி, விளையாட்டுக்கு இது சமயமல்ல, உறையூரில் படை திரள்கிறது போருக்கு என்றார் விஷயத்தை புரிந்து கொண்டு. அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்ட அரசகுமாரி சட்டென எழுந்தாள். அச்சுத பேரறையர் கண்ணழகியை நன்றாக நோக்கினார். போர்களுக்கு முக்கால் காரணம் பெண்கள்தான். வீட்டிலும் சரி, நாட்டிலும் சரி. நீ சேர நாட்டில் இருந்ததால் கருவூரை பிடித்தோம். இப்பொழுது போரை தூண்ட துரிதப்படுத்த செந்தலையிலும் ஒருத்தி முளைத்திருக்கிறாள் என்று விளக்கவும் செய்தார் புன்முறுவலினூடே. அந்த சமயத்தில் ஆதித்தனும் துள்ளி எழுந்தான். தேவி இந்த போரை தூண்டவில்லை என்றான். அமைச்சர் மெல்ல நகைத்தார். தூண்டவில்லை, துரிதப்படுத்துகிறாள் என்றார். இளவரசன் முகத்தில் சினம் அதிகமாயிற்று. துரிதப்படுத்துவது உமக்கு எப்படி தெரியும் என்று வினவினான் சினத்தை குரலிலும் காட்டி. அமைச்சர் அரசனை நோக்கிவிட்டு இளவரசனை நோக்கினார். படைகளை சீரமைப்பதிலும் சித்தம் செய்வதிலும் இப்பொழுதுள்ள துரிதத்தை நீங்கள் வேறு எப்பொழுதும் காட்டியது கிடையாது என்பது தங்கள் தந்தையாருக்கே தெரியும் என்று குத்தலக பேசினார் அச்சுத பேரறையர். காரணம் எதுவானாலும் யாரானாலும் சோழ ராஜ்ய விஸ்தரிப்புக்கு தங்கள் வேகம் பெரிதும் உதவுகிறது என்று கூறிவிட்டு மன்னனை தலைவணங்கி திரும்பினார் அரண்மனை நோக்கி. விஜயாலயன் தமது மக்கள் இருவரையும் இதயகுமாரனையும் நோக்கினான். இன்று விசாரணை நடக்காது போலிருக்கிறது. வாதி மேய துவங்கிவிட்டார். உங்களுக்கும் வேலை இருக்கும் என்று கூறிவிட்டு எழுந்து அச்சுத பேரறையர் சென்ற திக்கை நோக்கி நடந்தான். ஆதித்தன் தனது பக்கத்தில் நின்ற சகோதரியையும் தரையில் குனிந்த வண்ணம் உட்கார்ந்திருந்த படைத்தலைவனையும் மாறி மாறி பார்த்தான். கண்ணழகி, நானும் வருகிறேன். படைத்தலைவன் தலை நிமிர வழி செய். தலை குனியும்படியாக உன் அஸ்திரங்களை தொடுக்காதே என்று சிரித்து கூறிவிட்டு மாளிகையை நோக்கி நடந்தான். அவன் அகன்றதும் இதயகுமாரனும் எழுந்தான். அரசகுமாரி, எல்லோரும் போன பின்பு நாம் இங்கிருப்பது சரியல்ல என்றான். அரசகுமாரி திரும்பி பக்கவாட்டில் கடைக்கண்ணால் இதயகுமாரனை நோக்கினாள். அது நியாயம்தான், நான் போகிறேன் என்று ஒரு அடி எடுத்து வைத்தாள். அவள் கையை இறுக பற்றிய இதயகுமாரன் கண்ணழகி என்று அழைத்தான். கண்ணழகி அவன் கரஸ்பரிசத்தில் உணர்ச்சி அலைகளுக்கு இலக்காகி முகம் சிவந்தாள். கையை விடுங்கள், தோழிகள் பார்ப்பார்கள் உப்பரிகையில் இருந்து என்றாள் தலை குனிந்த வண்ணம். இதயகுமாரன் சிறிது சிந்திப்பது போல் நடித்தான். அது நியாயம்தான் என்று அரசகுமாரி முன்பு சொன்ன வார்த்தையை திருப்பி சொன்னான். அப்படியானால் அந்த பவளமல்லி மரத்துக்கு பின்னால் போய் விடுவோம் என்று செடிகளாலும் கொடிகளாலும் மறைக்கப்பட்ட ஒரு இடத்தை சுட்டிக்காட்டினான். நீங்கள் காட்டுவது அரசர் கொடி வீடு என்று குறிப்பிட்டார். அதனால் என்ன என்று கேட்டான் இதயகுமாரன். அது மறைவிடம். ஆமாம். அங்கு உங்களுடன் நான் வந்தால் என்ன கெட்டு போய்விடும்? தோழிகள் நம்மை பார்க்க முடியாது. பார்ப்பதை விட பார்க்காதிருப்பது மிக கேவலம். என்ன கேவலம்? தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும். தடுமாறி நிலை குலைந்து கண்களை அரண்மனை உப்பரிகைக்கு ஓடவிட்டு தத்தளித்து இடையொடிய நின்ற கண்ணழகியின் கோலம் இதயகுமாரன் உணர்ச்சிகளை பெரிதும் தூண்டியதென்றாலும் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏதோ நினைத்துக் கொண்டு கண்ணழகியை விட்டு தனது புரவி புல்மேய்ந்த இடத்தை நோக்கி சென்று அதன் மீது மெதுவாக ஏறினான். மெதுவாக அதை நடத்தி கொடிவீடிருந்த மறைவிடத்திற்குள் அதை செலுத்தினான். புரவியும் படைத்தலைவனும் கண்ணுக்கு மறைந்ததும் கண்ணழகி எங்கு போவதென்று தெரியாமல் திண்டாடி திகைத்து நின்றாள். பிறகு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தபோல் போல் நிலத்தில் எதையோ தேடினாள். அப்படி தேடிக்கொண்டே பவளமல்லி மரத்தடிக்கு வந்து சிறிது நேரம் அதன் மீது சாய்ந்து நின்றாள்.
பின்னால் இருப்பது பூஞ்செடிகள் கொண்ட மறைவிடம். அடுத்திருப்பது அரசன் ஒரு காலத்தில் தன் அன்னையுடன் சரசமாடிய லதா கிரகம். அங்கு அவர் காத்திருக்கிறார், கல்லனை போல் மறைந்திருக்கிறார் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் கண்ணழகி. காலை நேர வெயில் நன்றாக ஏறிய பட்ட பகலில் இது என்ன கேவலம் என்று ஒரு கேள்வியையும் எழுப்பிக் கொண்டாள். ஆனால் இதை விவாதத்துக்கோ ஆராய்ச்சிக்கோ இடம் கொடுக்கவில்லை. எதையோ தேடுவது போல் பூஞ்செடி கூட்டத்தில் நுழைந்தாள் அவள் மெதுவாக. குடிவீட்டின் மறைவு வரை கூட அவள் வரவில்லை. திடீரென இரு கைகளால் தூக்கப்பட்டால் அனாயாசமாக. இதயகுமாரன் இரும்பு கைகள் அந்த பூங்கொடியை பந்தலின் குறுக்கு மர கிளைகள் போல் உறுதியாக தூக்கி பிடித்தன. விடுங்கள் என்று சீறினாள் அரசகுமாரி. எங்கே என்று இதயகுமாரன் நகைத்தான். தரையில் என்றாள் அரசகுமாரி கோபத்துடன். அதுவும் சரிதான் என்ற இதயகுமாரன் அவளை தனது கைகளில் இருந்து கீழே இருந்த புல்தரையில் கிடத்தினான். விஜயா, நீ சென்று சிறிது நேரம் காவலிரு என்று கூற அவன் பின்னால் இருந்த புரவி மறைவிடத்தை விட்டு வெளியே சென்றது. அரசகுமாரி கீழே இயற்கை விரித்திருந்த பச்சை பாயில் படுத்து கிடந்தாள். அந்த இடம் சிறிது திறந்த வெளியாயினும் சுற்றிலும் வட்டமாக இருந்த செடி கொடிகளும் அடுத்திருந்த குடிவீடும் அவசியமான மறைவை சிருஷ்டிக்கவே செய்தன. காவிரி காற்றால் லேசாக அசைந்து எட்ட இருந்த மரமல்லி மரம் தனது மலர்களில் சிலவற்றை மல்லாந்து கிடந்த அவள் மீது பல இடங்களில் உதிர்த்தது. அவள் படுத்திருந்த நிலை கண்ட இதயகுமாரன் அவள் பக்கத்தில் உட்கார்ந்தானானாலும் அவளை தொடவும் இயலவில்லை. ஏதோ சிந்தனையில் இருந்தான். எந்த கோட்டையை பிடிக்க யோசனை என்று மெதுவாக கேட்டாள் கண்ணழகி. இதயகுமாரன் அவள் உடலை உற்று நோக்கினான். கோட்டையை அல்ல, பூஞ்சோலையை என்று மெதுவாக சொன்னான். பூஞ்சோலைக்கு பூ எதற்கு என்று கேட்டான். பூஞ்சோலையா என்று வியப்புடன் கேட்டாள் அரசகுமாரி. ஆம் கண்ணழகி, அதோ முகபந்தம், அரவிந்த விழிகள், செம்பருத்தி அதரம், எழுந்து நிற்கும் தாமரை முட்டுகள் 2, இணைந்து விட்ட தண்டுகளில் மறைந்த வாழைப்பூ, பாத பங்கஜங்கள், இன்னும் எனக்கு புலனாகாத எத்தனையும் மலர்கள். நீ ஒரு பூஞ்சோலை. உன்மீது எதற்கு மரமல்லி தனது மலர்களை தூவுகிறது? அர்த்தமற்ற செய்கை என்று கூறி சற்று அவளை நெருங்கி அவள் உடலிலிருந்து மரமல்லி மலர்களை பொறுக்கினான். பொருட்களில் நிதானம் இருந்தது. அடுத்து அவன் கைகள் பொறுக்கிய பூக்களை ஆங்காங்கு வைத்து அழகு செய்தன. என்ன செய்கிறீர்கள் என்று முணுமுணுத்தாள் கண்ணழகி. நீயே பாரேன் என்று கூறி இதயகுமாரன் அவள் உடலுக்கு கீழே கையை கொடுத்து தலையை மட்டும் சிறிதளவு தூக்கினான். குனிந்து நோக்கினாள் கண்ணழகி. அவள் மார்பில் சூரியனைப் போல மலர்களை அடுக்கி இருந்தான் இதயகுமாரன். கண்ணழகியின் இதழ்களில் புன்முறுவல் தவழ்ந்தது. இதென்ன சித்திரம், சூரியன் போல் இருக்கிறதே என்று ரகசியமாக கேட்டாள். போல் என்ன, சூரியன் தான். நீ சூரிய குலம் அல்லவா என்று இதயகுமாரன் அந்த சூரியனை நோக்கி குனிந்தான். அத்தியாயம் 39 நிறைவுற்றது.